ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த சாயப்பாவின் வார்த்தைகளை நீ கேட்டு வாக்குகள்னு புரிஞ்சுக்கிட்டினா, நாளை விடியலில் உனக்கான ஒன்று நீ கேட்டதைப் போலவே உன் கைகளில் வந்து சேர்ந்துரும் என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு நல்லதை தான் செய்வேன், செய்கிறத தான் சொல்லுவேன்ற நம்பிக்கையோடு தானே என் வார்த்தைகளை கேட்க வந்தாய். இந்த அளவுக்கு இறைபக்தியும் நம்பிக்கையும் என் மேலே உனக்கு இருக்கும்போது கண்டிப்பாக நான் உன்னை தோற்று போக விட்டுற மாட்டேன். இந்த வாழ்க்கையவே நீ ஜெயிச்சு வெற்றியாளனாக இந்த உலகில் உலா வருவதற்கும் வளம் வருவதற்கும் நான் நல்ல வழிகளை காட்டுறேன் என் செல்லமே. நீயும் எப்பவுமே தெளிவான நீரோடை போல சுத்தமான எண்ணங்களோடும் அமைதியான வழியிலும் வாழ கற்றுக்கோ. மற்றவங்க எதை செஞ்சாலும் உன் மனசில் நீ கலக்கம் இல்லாமல் களங்கம் இல்லாத சுத்தமான நல்ல மனம் கொண்ட பிள்ளையாக உன் வாழ்க்கையில ஜொலிக்க தயாராகு. நல்ல எண்ணம் கொண்டவர்களோட நீ இருக்கும்போது, நல்ல மனிதர்களோட நீ இருக்கும்போது, பூவோட கலந்து நாரும் மணப்பது போல உன் உள்ளமும் சுத்தமாகி உன் வாழ்க்கையும் நறுமணமாக மாறும். ஏன்னா நல்ல எண்ணம் கொண்டவர்கள் எப்போதும் எல்லாருமே நல்லா இருக்கணும், நன்மையை மட்டும்தான் யோசிப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம்னா கூட அதை தான் ஏந்தி கொண்டு அதை சரி செய்ய முயற்சி செய்வார்கள். நல்லவர்கள் ஒருபோதும் யாரையும் கேலி பண்ணவோ கிண்டல் பண்ணவோ, யாரையும் ஏளனமாக பேசவோ எகத்தாளமாக சிரிக்கவோ மாட்டாங்க. தேவையில்லாமல் யாரையும் குறை சொல்லவும் மாட்டாங்க. அவங்க மனசில் இருக்கக்கூடியது அன்பும் கருணையும் நன்றியும் பொறுமையும் பக்தியும் மட்டும்தான். அதனால தான் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் உன் கூட இருக்கட்டும்னு சொல்கிறேன். நல்ல மனிதர்கள் உன் கூட இருந்தாங்கன்னா உன் எண்ணங்களும் தூய்மையடையும், உன் வாழ்க்கையும் நல்ல விதமாக இருக்கும் அல்லவா. நீ போகும் பாதையில் உனக்கு இருக்கும் தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடுக்குறேன். உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி கொடுக்க போகிறேன். ஒரு குரங்காட்டியின் கையில் இருக்கும் குச்சியை போல வாழ்க்கை அது இஷ்டத்துக்கு உன்னை ஆட்டி படைக்க நீ விட்டு விடாதே. உன் மனசை அடக்கி வச்சு நீ சொல்கிறத கேட்டு தான் உன் மனசு செயல்படும் போல உன் மனதை அடக்கும் சக்தியாக நீரு. நான் எல்லா நல்ல எண்ணங்களையும் உனக்குள்ள விதையாக போட்டு வைக்கிறேன். மனசில் குழப்பம் வரும்போதெல்லாம் ஓம் சாய்ராம்னு என் பேரை சொன்னீன்னா அதன் மூலமாக உன் உள்ளம் சுத்தமாகும். நீ எந்த விதத்திலும் எண்ணத்தின் அடிமையாக இருக்கக்கூடாது. நீ யோசிக்கிறத தான் உன் மனசை புரிஞ்சுக்கணும். உன் மனசு சொல்கிறதையெல்லாம் நீ கேட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. உன் ஆன்மாவின் அரசனாக நீ வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். உன் மனசு என்னதான் அங்கும் இங்கும் கண்டபடி அலை பாய்ந்தாலும் என் அருளின் ஒளி நிச்சயம் உன்னை உண்மையான வெளிச்சமான ஒழுக்கமான பாதையில் தான் கொண்டுட்டு போகும். நீ எப்போ என்னை கூப்பிட்டாலும் உனக்காக இந்த சாயப்பா ஓடோடி வந்து நிற்பேன். உன் மனசை ஜெயிக்க முயற்சி செய். மனதை வென்றவன் தான் இந்த உலகத்தையும் வெல்ல முடியும். உன் மனசு உன் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது, நீ யோசிக்கிறத உன் மனசு செய்யும் போது அதன் மூலமா உன் பயணம் வெற்றி பயணமாக மாறும் அல்லவா. உனக்கு பின்னால் வர்றவங்க நீ பட்ட கஷ்டத்தையும் உன்னுடைய காயத்தையும் உன்னுடைய உழைப்பையும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ வாழ்க்கையில் ஜெயிச்சதும் நீ வந்து சேர்ந்த உயரமும் மட்டும்தான். ஆனால் நீ வாழ்க்கையில் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் எந்த அளவு வலியையும் வேதனையும் கடந்து வந்தாய் என்பது உனக்கும் எனக்கும் மட்டும்தானே தெரியும். அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதனால் வரை நீ கடந்து வந்த அனுபவங்கள் உன் வலிமை உன் பாதை அனைத்தையும் மாற்றி அமைச்சிருச்சு. எதையும் எளிதில் ஏற்றுக்கொள்ள தயங்காமல் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும் பக்குவத்தோடு நீரு. மனம் தளராமல் தைரியமாக நீ இருந்தீனா உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுப்பேன். இந்த உலகத்தில் நல்லவங்களாக இருக்கிறவங்களுக்கு நிறைய சோதனைகள் வரதான் செய்யும். ஆனால் அத்தனையும் புன்னகையோடு அணுக தயாராகு. யார் உன்னை காயப்படுத்தினாலும் யார் உன் மனசை கஷ்டப்படுத்தினாலும் நீ எதுக்காகவும் பயப்படாமல் என்ன கூப்பிட்டினா உனக்காக நான் ஓடோடி வந்து உன் வாழ்க்கை பாதைக்கு ஒளி காட்டுவேனேன்னு செல்லமே. தவறான மனிதர்களின் கைகளில் நீ சிக்கிக்காமல் இருக்கணும்னா எப்போதும் தெளிவான புத்தியையும் சாமர்த்தியத்தையும் உண்மையை கண்டறியும் மனசையும் நீ உனக்குள்ளே வச்சுக்கோ. யார் உண்மையானவங்க நல்லவங்க கெட்டவங்கன்ற அந்த புத்தி சாதுரியமும் தெளிவும் உனக்குள்ளே இருந்தாலே நீ யாரிடமும் ஏமாந்து போகவோ வாழ்க்கையில் தோற்று போகவோ மாட்டாயேன்னு செல்லமே. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன்.
என் அருளின் மூலமாக நானே உன்னை நல்லபடியாக வழி நடத்துவேன். ஒருபோதும் நீ தோத்து போக விட்டுற மாட்டேன். நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் நாளை விடியலில் உனக்கு நல்லபடியாக நடக்க தான் போகுது. அது தெரியாமல் இப்போ மனசை போட்டு குழப்பிக்கிட்டு தூங்காமல் இருக்காதே. மகிழ்ச்சியோடு கண்ணுறங்கு. அப்போதுதான் நாளை காலையில் மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் நடக்கும். இது இந்த சாயப்பாவின் அருள்வாக்கு. நம்பிக்கையோடு இருந்தீனா உனக்கான நன்மைகளை அனைத்தையும் கூடிய சீக்கிரம் நான் நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல விஷயம் நடக்கும். நீ செய்ய முடியாத எந்த விஷயத்தையும், உன்னால் தாங்கிக்க முடியாத எந்த பாரத்தையும் இந்த சாயப்பா உன்கிட்ட ஒப்படைச்சது கிடையாது. உனக்குள்ள தூங்கிட்டு இருக்க தெய்வீக சக்தியை தான் தட்டி எழுப்பி நீ அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஏற்றார் போல உனக்கான பொறுப்புகளை கொடுத்துருக்கேன். நீ எந்த அளவுக்கு தைரியமும் வலிமையும் உள்ள ஆள்னு எனக்கு நல்லா தெரியும். அடுத்தவங்களால் தாங்க முடியாத சுமையை எல்லாம் நீ அமைதியாக தாங்கி சுமந்துக்கிட்டு நிற்கிறன்றதையும் நான் பார்க்க தான் செய்கிறேன். ஒரு கோவிலின் கருவறையில் இருப்பது போல உன் இதயத்திற்குள் நான் உக்காந்துருக்கேன் என் செல்லமே. நான் உனக்கு கொடுத்த பொறுப்பு ஒன்றும் சாதாரணமானது கிடையாது. தனியாகவே நின்று எந்த ஆதரவும் இல்லாமல், எந்த பாதுகாப்பும் இல்லாமல், உன்னுடைய உழைப்பின் முயற்சியும் உள்ளாற்றல் மூலமாகவும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்க. அப்படிப்பட்ட உனக்கு நிச்சயம் அழகான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க தான் போகிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படவோ பயப்படவோ தேவையில்லை. தனி மரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தனி ஒரு செடியை தோப்பாக மாற்றும் சக்தி உனக்குள்ளே இருக்குது. நீ மனசு வச்சினா, பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நீ இருந்தீனா, என் அருளால் அனைத்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன். உன் தோளில் இருக்கும் சுமைகளையும் பாரத்தையும் இறக்கி வைக்க நான் இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னால் முடிஞ்ச நன்மைகளை செய்ய பழகு. நீ மற்றவங்களுக்கு உதவிகளையும் நன்மைகளையும் செய்யும்போது இந்த பிரபஞ்சம் அதை 1000 மடங்கு உனக்கு திரும்ப கொடுக்கும். உன்னை கலங்க வைக்கும் விஷயங்கள்லேருந்து நீ விலகி இருக்கணும். எவ்வளவுதான் வாழ்க்கையிலும் உனக்கு நடக்கிற விஷயங்கள் கவர்ச்சியாக உன்னை இழுத்தாலும் நீ எந்த விதத்திலும் சிதறலோ மனக்கலக்கமோ கொள்ளாமல் நீ நினச்சதை நடத்திக்கிட்டு போய்கிட்டே இரு. உன் மனசை எதில் வச்சிருக்கியோ அதில் தான் உன் சக்தி இருக்கிறது. உனக்கான எல்லா விஷயங்களையும் நன்மையாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ அமைதியாக பொறுமையாக சிந்தனை செய். அமைதியும் பொறுமையும் தான் உன்னை உயர்த்தும் வழிகள் என்பதை புரிந்துகொள். என் அருளின் மூலமாக இப்போ உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரப்போகுது. எதிர்காலத்தை உருவாக்கும் சக்தியாக நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் யோசிக்கவோ கவலைப்படவோ தேவையில்லை. உனக்கு அமைஞ்ச உன் வாழ்க்கையில் கிடைச்ச ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லபடியாக பயன்படுத்தி முன்னேறிப்போ. அதன் மூலமாக உன் வாழ்க்கையின் படிகள் திசை மாறும் என் தங்கமே. ஒவ்வொரு நாளும் சிறு சிறு மாற்றங்கள் வரும்படியும், ஒவ்வொரு நாளும் உனக்கு உண்மையான வெற்றி கிடைக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். கீழே விழுந்தாலும் அழுகாம மறுபடியும் தைரியத்தோட எந்திரிச்சு நின்று வாழ்க்கையை முன்னேற தயாராகு. என் அருளின் மூலமாக நீ ஜெயிக்க தான் போற. இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை செஞ்சாலும் அது ஒரு குறிப்பிட்ட வட்டம் போல மறுபடியும் உன்கிட்ட திரும்பி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால எப்போ இருக்கும் எல்லாருக்கும் நல்லதையே செய்ய பழகு. உன் வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு விஷயமும் தானாகவோ தற்செயலாகவோ நடப்பதில்லை. உன் ஆன்ம வளர்ச்சிக்காக தான் நான் போட்ட திட்டப்படி தான் உன் வாழ்க்கையில் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. உனக்கு வேண்டியதை எல்லாம் உன் முயற்சியாலும் நம்பிக்கையாலும் உன்னுடைய நீய வாழ்க்கையில் நடத்திக்கிற போல எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலைதான் வாழ்க்கையில் மாற்றம் வருவதற்கான முதல் படி. நேற்று நடந்தது இன்னைக்கு உனக்கு பாடமாகவும், இன்னைக்கு நடப்பது நாளைக்கு உனக்கு வழிகாட்டியாகவும் அமைய போகுது.